Hi, this is Kaushika and welcome to Minutes with Kaushi. And welcome back to Emotional Intelligence Part 2. Emotional Intelligence and Relationships. உணர்ச்சி நுண்ணறிவும் உறவுகளும். ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி என்ன சொல்லுதுண்டா, ஒரு ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு இடையில வர பெரும்பாலான மோதல்கள் உண்மையா அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையால இல்ல. அந்த பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ள வர்ற அந்த இமோஷனல் ரியாக்ஷன் தான் காரணம். இதே இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிற பார்ட்னர்ஸ் என்ன செய்வாங்கடா, தற்காப்பு மனநிலை இல்லாம பிரச்சனைகளை கேட்பாங்க, அமைதியா அவங்களோட தேவைகளை வெளிப்படுத்துவாங்க, தாக்குதல் மனப்பான்மை இல்லாம இல்லன்றத சொல்லுவாங்க. முக்கியமா அவங்களுக்குள்ள தேவையில்லாத டிராமா இருக்காது. தேவையே இல்லாத டிராமா இல்லாம பிரச்சனையில இருந்து விலகிடுவாங்க. இதனால என்ன ஆகும்டா, அவங்களுக்குள்ள டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. தனிப்பட்ட எல்லைகள் வலுப்பெறும். உறவுகள் இருக்கிற கனெக்ஷன்ஸ் இன்னும் டீப்பா ஆகும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்க வேலை செய்யற இடத்துல ஏன் முக்கியம்? ஏனண்டா நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது என்னண்டா, லீடர்ஷிப்பை ஹை ஐக்யூவை விட ஹை இக்யூ தான் தீர்மானிக்குது. ஹை இக்யூ இருக்கிற மேனேஜர்ஸ் மத்தவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பாங்க. ஹை இக்யூ இருக்கிற டீம் பெட்டரா எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அண்ட் பெட்டரா எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க அழுத்தமான சூழ்நிலைகளை அழகா கையாள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மத்தவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. அவங்க உணர்ச்சியால கட்டுப்பட்டு உடனே எல்லாத்தையுமே செயல்படுத்த மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏன் உணர்ச்சி நுண்ணறிவு, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் முக்கியம். இது சுயமரியாதைய பாதுகாக்க உதவுது. குற்ற உணர்ச்சி இல்லாம இல்ல என்று சொல்ல கற்றுத்தருது. அவமரியாதைய அமைதியா கையாள உதவுது. மனசுல இருக்கிற பழைய காயங்களை ஆறுதல் படுத்துது. உடனடியா ஒரு பிரச்சனைக்கு நாங்க ரியாக்ட் பண்றத தவிர்த்து கொஞ்சம் பாஸ் பண்ணி நிதானமா யோசிச்சு பதிலளிக்க வைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறதுக்கு அந்த சக்தியை உங்களுக்கு தருது. நான் சில அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சில சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அத இமோஷனலி இன்டெலிஜென்ட்டா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்றதையும் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வரும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்டா என்னன்றது. நீங்க ஒரு குரூப்ல இருக்கிறீங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்குள்ளயா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவதா இருக்கலாம். அதுல ஒரு ஆள் உங்களோட சக்காஸ்டிக்கா ஏதாவது ஜோக் பண்ணி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நார்மலி எப்படி எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவாங்க? உடனே அவங்களுக்கு வெக்கப்படுவாங்க, டக்குன்னு கோபம் வரும், எப்படியாச்சும் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தோணும். ஆனா இதே இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அமைதியாகுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல அமைதியா இருந்து அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொள்வாங்க. இந்த சிச்சுவேஷன் என்ற ரியாக்ஷனுக்கு வேர்த் ஆனதா? எதிரில சக்காஸ்டிக்கா எனக்கு பேசினால் எந்த ரியாக்ஷனுக்கு வேர்த் ஆன ஆளா? எந்த எனர்ஜிக்கு வேர்த் ஆன ஆளா? அப்படி பிஹேவ் பண்றது அவங்களோட இன்செக்யூரிட்டி தான் காரணம். அப்படி என்று காமா ஃபர்மா அவங்கள மனசுக்குள்ளே நினைச்சு கொள்வாங்க. எப்படி இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பதில் சொல்லலாம்? ஒன்று, இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகலாம். இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க ஏன் இப்படி செய்வாங்க? ஏனென்றா அவங்க ஈகோக்காக சண்டை பிடிக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட சுயமரியாதைய பாதுகாக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ரெண்டாவது சிச்சுவேஷன், சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வருது, யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நீ எப்பவுமே தவறுதான் செய்யற, நீ யோசிக்கிறது எப்பவுமே தவறுதான், இல்லாட்டி நீ பார்க்க நல்லா இல்ல, இல்லாட்டி நீ ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது நல்லா இல்ல, இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நார்மலா எல்லாரும் இதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் ஒன்று, அவமானமான ஒரு உணர்வு ஒன்று வரும். அப்படி இல்லாட்டி அப்செட் ஆயிருவாங்க, மூட் அவுட் ஆயிருவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட மேலேயே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஒன்று வரும். இதே ஒரு இமோஷனலி இன்டெலிஜென்டான ஆள் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க இன்சல்ட்டையும் இன்ஃபர்மேஷனையும் பிரிச்சு பார்ப்பாங்க. இதுல ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் இருந்தா அதை கத்துக்கொள்வாங்க, அப்படி இல்லாட்டி அதை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க கிரிட்டிசிசம பர்சனலா எடுக்க மாட்டாங்க, செலக்டிவா எடுப்பாங்க. யாராவது ஒரு நெருக்கமான ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். எப்பவுமே உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்பாங்க, உங்களோட டைமை கேட்பாங்க, உங்களோட எனர்ஜியை கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட இமோஷனல் சப்போர்ட்டா அவங்க வச்சுக்கொள்வாங்க. ஆனா நீங்க உதவி கேட்கிற சமயத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. நார்மலா ஒரு ஆக்கள் எப்படி இதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க? என்ன பயன்படுத்திட்டாங்கன்ற உணர்வு அவங்களுக்கு வரும், கோபம் வரும், அழுகை வரும், தனிமையை தேடி போயிடுவாங்க. ஆனா இதே இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிற ஒருத்தர் என்ன செய்வாங்க? இனிமே இந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்றத
அழுத்தம் திருத்தமா அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, சொல்லுவாங்க. இமோஷனலி இன்டெலிஜென்ட் ஆனவங்க ஒரு பவுண்டரிய போட்டுக்கொள்ளுவாங்க. அந்த பவுண்டரிக்கு எல்லாருக்குமே அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பழைய காயங்களை யாராவது ட்ரிகர் பண்றாங்கன்னு வச்சுக்கொள்வோம். மத்தவங்க சொன்னது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ஆழமான காயத்தை அதை ஏற்படுத்தி இருக்கலாம். சில பேரோட நார்மல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குமெண்டா, காயப்படுத்தினவங்கள்ட்ட ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு பின்னால இருந்து யோசிப்பாங்க, நான் இப்படி பண்ணிருக்க கூடாதோ, இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்ட்டு. இதே இமோஷனலி இன்டெலிஜென்டான ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த காயம் பழையது, இது புதுசு இல்ல அப்படின்ற உண்மைய அவங்க உணர்வாங்க. ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டியோட உடனடி ரியாக்ஷன் கொடுக்காம ஸ்பேஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷனோட ஸ்மார்ட் அண்ட் காமா ரெஸ்பான்ஸ் பண்றது. இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறதுன்றது எப்பவுமே அமைதியா காமா இருக்கிறது இல்ல. எப்ப பேசணும், எப்படி பேசணும், எப்ப விலகணும், எப்ப அமைதியா இருக்கணும், எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும் என்றத தெரிஞ்சிருக்கிறது தான். இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள வலிய உணர்வாங்க, ஆனா அந்த வலி அவங்களோட நடத்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கு விட மாட்டாங்க. எல்லாராலையுமே ரியாக்ட் பண்ண முடியும், ஆனா ரெஸ்பாண்ட் சிலரால மட்டும்தான் பண்ண முடியும். வாழ்க்கை உங்களை எப்பவுமே டெஸ்ட் பண்ணும். மக்கள் உங்களை எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணும். ஆனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை தரும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். நீங்க உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணினீங்கண்டா உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நீங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இமோஷனலி இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு வர இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண மாட்டாங்க, அடக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தா வெடிச்சு ஆவுண்டு கத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வர ஃபீலிங்ஸை உதாசீனப்படுத்தி மறுக்க மாட்டாங்க. அவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சு கொள்ளுவாங்க, கையாளுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. இதனால என்ன நன்மைகள் நடக்கும்? மென்டல் ஹெல்த் இன்னும் பெட்டர் ஆகும். ஆங்ஸைட்டி, கவலை, பதட்டம் அந்த மாதிரி உணர்ச்சிகள் குறையும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்தி ஆகும். உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வாழ்க்கைய சுலபமாக்காது, ஆனா உங்களை வலிமையாக்கும். வலிய நிறுத்தாது, ஆனா வலி உங்களை கண்ட்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணும்.